ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி செகண்ட் லவ் உடைய 6th டே முடிஞ்சு 7th டே ஒரு வீக்கோட எபிசோடு வந்துடுச்சு. இன்றைக்கி சண்டே, ஸோ 7th டே. இன்றைக்கும் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த சண்டை சொல்லியிருந்தால நேற்று, அது வந்து அந்த கண்டினியூஷனு. எதுக்காக வந்து அவங்கள வந்து தேஜஸ் வந்து தினேஷை பார்த்து நீ ஆம்பளே இல்லை, அது சூர்க்கேஸை தூக்க முடியல, அந்தந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது. அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. எல்லோரும் அதில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. தானே தலைவன் அசீம் வந்து எப்போவுமே வந்து நான் தான் இடத்துல இருக்கணும்னு நினச்சிட்டு இப்போ நடுவில் உட்காந்துட்ட போல் உட்காந்து பேச ஆரம்பித்தான். தேஜஸ் வந்து அவன் சைடை வந்து ப்ரூவ் பண்ண பார்க்குறான். அப்புறம் வந்து எல்லாருக்குமே ஆனால் வந்து அசீம் பண்ணுறது கேமராக்காக இல்லை, அவன் நேச்சரே அதுதான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. ஆனால் பிரியங்காவும் ஈடன் மட்டும் ஒத்துக்கவே இல்லை. கேமராக்காக தான் அசீம் பண்ணுறான், அவன் வேணுன்ட்டே எல்லா பிரச்சனையும் இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு கடைசி வரை தெரிஞ்சு அசீம், பிரியங்கா, ஈடன் 3 பேருக்கும் வந்து செகண்ட் லவ் இந்த ஷோலன்னு கிடையாது, லைஃப்லையும் கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு தான் இது. அதுவும் பிரியங்காலாம் செம்ம ஆட்டிடியூடு. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் வராங்க, அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து தினேஷ்கிட்டேயும் லீனாக்கிட்டேயும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரீனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எல்லாத்தையும், இது மாதிரி நடந்தது, இது மாதிரி சொன்னாங்க அப்படி இப்படின்னு. ஸோ எல்லோரும் தரப்போ இதுவும் கேட்குறாங்க. 3 பேரும் கேட்குறாங்க. தேஜஸும் கேட்குறாங்க, தினேஷும் கேட்குறாங்க, ரீனாவையும் கேட்குறாங்க. அப்புறம் மோனிஷா கிட்ட பேசுகிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, நாங்கள் எல்லாமே பேசுகிறோம், ஆனால் வந்து அந்த கிஃப்ட்லாம் இப்போ பிரியங்கா தான் கொடுக்குறாரு அவருன்னு சொல்லிட்டு மோனிஷா பேசுகிறாங்க. ஒரு பிரியங்கா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியல அவருக்குன்னு மோனிஷாவும் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து வந்து மோனிஷா அப்படி சொல்லத்தை பார்த்து இவங்க 3 பேரும் பிரித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், மோனிஷாவுக்கு சரியான டென்ஷன் ஆகுது. நீங்கள் யாராங்க அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா டென்ஷன் ஆகி கேட்குறாங்கங்க. ஸோ நல்லா இருந்தது அது. அப்புறம் அசீம் கிட்டே வந்தாங்க. அசீம் வந்து இந்த எய்டனையும் பிரியங்காவை வச்சு செஞ்சு விட்டார். என்னை வந்து அப்யூஸ்னு சொல்கிறாங்க. என்ன வார்த்தை அப்யூஸாக பேசினா என்ன நடந்துக்கிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. அவ்வளோ ரம்யா கிருஷ்ணன் அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஷோவை முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். அவங்களும் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களும் வந்து பிக் பாஸ் மாதிரிலாம் ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ்லேயே ஒரு 2 எபிசோடு தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. கமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் அப்படின்னு கொரோனாவில். அவங்களாலாம் முடியாது, அதுதான் உண்மை. அப்புறம் வந்து பேசி அசீம் மட்டும்தான் சாரி கேட்டார். மீதி 2 இங்கே கேர்ள்ஸ் பிரியங்காவும் எடுனா சாரிலாம் கேட்கல. அப்புறம் வந்து ஏற்கனவே இந்த இதெல்லாம் ஸ்பைசஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் டே. அது உங்களுக்கு எதனா மாத்திரம் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேருக்கு மாற்றலை, சில பேருக்கு மட்டும் எதனா மாற்றினாங்க. ஸோ அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அடுத்த வாரம் பார்க்கலாம், பேசுங்க, லவ் இல்லைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் ஏற்றட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இவங்க 3 பேர் பேசுகிறாங்க. எதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உடனே மோனிஷா வந்து பாரு, நம்ம வந்து நைட்டு 11 மணி 12 மணிக்கு வெளில கூட அனுப்புவாங்களாம். ஆனால் வந்து இங்கே 3 பேர் ஒன்றா இருக்கும், அது கூட பிடிக்கல, பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாதுன்னு இங்கேயே பிரிக்க பார்க்குறாரு. இவங்களாம் எப்படி செட் ஆவான்னு சொல்லிட்டு மோனிஷா பேசுகிறாங்க. பிரியங்கா அவ்வளோதான் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ட்ராமா குவீன் அவங்க, அவ்வளோதான் இதுதான் நான் அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாருங்கள் கேஸ், சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா போயிட்டுருக்கு. 1 வீக் முடிஞ்சிருக்கு, இன்னும் இருக்குது 24 டேஸ்.